பல்லவன் குரூப் எக்ஸாம் படிக்கணும், எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிங் கிளாஸ்க்கு சேர்ந்திருந்தாரு. ஸோ, இன்னைக்கு அவருக்கு ஃபர்ஸ்ட் டே கிளாஸு. கிளாஸ்க்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே குடுக்குறாங்க. அங்க வந்து ஒரு பொண்ணு வராங்க. அந்த பொண்ண நம்ம பல்லவனுக்கு ரொம்ப பிடிச்சு போயிருது. ஆனா, அந்த பொண்ணு கோச்சிங் கிளாஸ்ல இருக்கவங்க கிட்ட அதிகமா யார்கிட்டயும் பேசுறது கிடையாது. அவங்க வராங்க, அவங்களோட வேலைய பார்க்குறாங்க, படிக்கிறாங்க, போறாங்க. இப்படி மட்டும் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனோட ஃப்ரெண்டு வந்து பல்லவன் கிட்ட சொல்ல, போக போக எப்படியாவது பேச வச்சிரலாம். இன்னைக்கு தானே ஃபர்ஸ்ட் டே அப்படின்ற மாதிரி நம்ம பல்லவன் வந்து சொல்றாரு. அது மட்டும் இல்ல ஹோல் கிளாஸுமே வந்துட்டு அந்த பொண்ண தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பொண்ணெல்லாம் நமக்கு செட்டே ஆக மாட்டா அப்படின்ற மாதிரி பல்லவன் பேசிட்டு இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்களுக்குள்ள ஒரு லவ் ட்ராக் கொண்டு வருவாங்க போல இருக்குது. சரி இப்போ நம்ம கதைக்குள்ள வருவோம். வீட்டுக்கு நம்ம சோழன் வந்து வராங்க. நைட்டு நேரம் தான் வருவாங்க. வரும்போது "என்ன சோழன் அட்வான்ஸ வாங்கிட்டு வந்துட்டீங்களா? குடுக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. வாங்கிட்டு வந்துட்டீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்குறாங்க. அதுக்கு சோழன் இருந்துட்டு, "இல்ல நிலா 20,000 அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முழிச்சுட்டே நிக்கிறாங்க. "என்னாச்சு சோழன்? நான் தான் சொன்னேன்ல, நீங்க எங்க போய் கடன் வாங்குனீங்களோ அவங்ககிட்டயே திருப்பி அந்த பணத்த குடுத்துருங்கன்னு நான் சொன்னேன்ல. என்ன காச குடுக்க மாட்டேன்ட்டாரா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்ல, இல்ல ஹவுஸ் ஓனர்லாம் பணம் குடுத்துட்டாங்க. ஆனா அந்த பணத்த நான் டிவி வாங்கிட்டேன்." அப்படின்ற மாரி தயங்கி தயங்கி சொல்றாரு. "எதுக்கும் ஏதாவது திட்டுவாளோ?" அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த நேரம் வந்து பார்த்தீங்கன்னா, நிலா டிவி நம்ம பாண்டியும், சேரனும் டிவி கொண்டுட்டு வர்றத பார்த்துட்டு பரவாயில்லையே! வீட்டுக்கு இப்படி கூட பொருள் வாங்கி போடணும்னு யோசிக்க ஆரம்பிச்சுட்டீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "நிலா நீ திட்டுவன்னு நெனச்சேன் நிலா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இல்ல சோழன், வீட்டுக்கு நீங்க வந்து டிவி வாங்கி குடுக்குறது, வீட்டுக்கு ஏதாவது பொருள் வாங்கி குடுக்குறதுல நான் எந்த தப்புமே சொல்லல. ஆனா, நீங்க கடன் வாங்கி பண்ணக்கூடாது. அது மட்டும் தான் தப்பு. சரி இந்த ஒரு தடவ போகட்டும். நம்ம கூடிய சீக்கிரம் 20,000 சேர்த்து வச்சு அவங்களுக்கு கொண்டு போய் குடுத்துருவோம். நீங்க யார்கிட்ட கடன் வாங்குனீங்களோ அவங்களுக்கு குடுத்துருவோம். இப்போதைக்கு இது இருக்கட்டும். இதுக்கப்புறம் வாங்கக்கூடாது. இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சோழன் கிட்ட சொல்ல, "ஓகே நிலா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பல்லவன் இருந்துட்டு, "அண்ணே ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. டிவி எப்படி வருமா வராதோன்னு நெனச்சிட்டு இருந்தேன். பரவால்ல வைஃபை கனெக்ஷன்லாம் கட்டிட்டு குடுத்துட்டோமே! வேஸ்ட்டா இருக்கே அப்படின்னு நெனச்சேன். பரவால்லண்ணே. நம்ம இங்க செட் பண்ணிர்லாமா?" அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் டிவி எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ நிலா இருந்துட்டு, "என்ன சோழன் என்கிட்ட சொல்லவே இல்ல" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இல்ல இது எல்லாருமே சேர்ந்து தான் முடிவு பண்ணோம். 20,000 நான் குடுக்குறேன். திரும்ப வாங்குறதா வாங்கிட்டேன். மறுபடியும் கொண்டு போய் இது எதுக்கு குடுத்துக்கிட்டு காச? அதனால எப்படியாவது யூஸ்ஃபுல்லா ஏதாவது வாங்கணும்னு நெனச்சேன். ஏன்னா, இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுக்கு காரணமே வீட்ல டிவி இல்ல அப்படிங்கிறது ஆரம்பிச்சதுலேருந்து தான் உங்க அப்பா வந்து என்கிட்ட சொன்னாரு. உடனே நான் கோவப்பட்டு தனியா வீடு பார்க்கணும், செய்யணும்னு சொல்லிட்டு இவ்வளோ தூரம் போயிட்டேன். அதனால தான் சொல்றேன். வீட்ல டிவி இருந்துச்சு அப்படின்னா, நெக்ஸ்ட் டைம் உங்க அப்பா வரும்போது இது பெரிய பிரச்சனையே தெரியாதுல்ல." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "நீங்க சொல்றதும் சரிதான் சோழன்" அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மறுநாள் காலையில நம்ம சேரன் வந்து பார்த்தீங்கன்னா, அ அவங்களோட பில்டிங் அந்த ஒர்க் பார்த்துட்டுருக்கிற இடத்துக்கு வந்து போறாங்க. அப்ப கார்த்திகா வராங்க. வரவுமேனு, "என்ன கார்த்திகா, நேத்து இன்டர்வியூக்கு போகணும், ஏதோ வேலைக்கு போகணும். கூட வேலை பார்க்குற தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொன்னாங்க அப்படின்னு சொன்னேல்லப்பா, அங்க போய் வேலை பார்க்க போறேன்னு சொன்னேல்லப்பா, நீ போனியா? கேட்டியா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஆமா மாமா, நேத்து போனேன். சும்மா கம்ப்யூட்டர்ல தான் மாமா நமக்கு ஒர்க்கு. இந்த பில் போடுறது அந்த மாதிரி வேலை தான். பரவால்ல மாமா, வீட்ல ஏதோ சும்மா இருக்கிறதுக்கு போயிட்டு வரலாமே அப்படின்னு நெனச்சிட்டு போனேன் மாமா. எனக்கு வேலை கிடைச்சிருச்சு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சூப்பர்மா. ஏதோ ஒரு வேலை. வீட்ல இப்படி இருந்துக்கிட்டு, எதையாவது யோசிச்சுக்கிட்டு, நமக்கு தான் மனசு கஷ்டமாகும். அதுக்கு இது எவ்வளவோ பரவால்லப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்ன இன்னைக்கு போறியாம்மா வேலைக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "இல்ல மாமா, இனி 1ஆம் தேதியிலேருந்து வர சொல்லியிருக்காங்க. இனி 2 நாள் தானே இருக்குது. 2 நாள் கழிச்சு வர சொல்லியிருக்காங்க மாமா. 1ஆம் தேதி போய் ஜாயின் பண்ணிக்கணும்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "சரிப்பா கார்த்திகா, அப்பதான் உனக்கு மனசுக்கும் ரிலாக்ஸா இருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு, "சரி உட்காருறியா? என்ன இந்த பக்கம்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்ல மாமா, இன்னைக்கு என்னோட ரெஸ்யூம் எல்லாமே குடுத்துட்டேன். என்னோட சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து கேட்டிருந்தாங்க. அதனால கொண்டு போய் குடுத்துட்டு வந்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். 1ஆம் தேதியிலேருந்து தான் மாமா ஜாயின் பண்ணணும்." அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. அப்ப "வெயில் ரொம்ப அதிகமா இருக்குப்பா. வா உள்ள வந்து உட்காரு. நான் உனக்கு ஜூஸ் வாங்கிட்டு வர சொல்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒருத்தவங்கள கூப்பிட்டு ஜூஸ் வாங்கிட்டு வர சொல்றாங்க. அதுக்கப்புறமா நம்ம கார்த்திகா வந்து உட்காந்துட்டு அவங்க வாங்கிட்டு வந்த ஜூஸ குடிச்சிட்டு இருக்கும்போது, "ஏன்பா கார்த்திகா, நான் கேட்குறேன்னு தப்பா நெனச்சுக்காதப்பா.
"ஆ ஏதாவது தகவல் தெரிஞ்சுச்சாப்பா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்ல மாமா, அப்படியே தகவல் தெரிஞ்சாலும் எப்படினாலும் நான் என்னைய திரும்பவும் வாழ வைக்க போறது கிடையாது. நான் வாழ போறது கிடையாது. விவாகரத்துக்கு அப்ளை பண்ணியிருக்காங்கல்ல மாமா, எங்க வீட்டு சைடு எங்களுக்கு எனக்கு போட்ட நகை எல்லாத்தையுமே திருப்பி குடுத்துட்டா, கையெழுத்து போட்டு குடுத்துருவோன்னு சொல்லியிருக்கிறாங்க அம்மா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "உனக்கு இதுல பெருசா எதுவும் வருத்தம் இல்லையாப்பா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "என்ன மாமா சொல்றீங்க? நான் அப்படி என்ன மாமா வாழ்ந்துட்டேன்? கல்யாணம் பண்ணிட்டு போயி ஒரு 1 வாரமோ, 1 மாசமோ அது கூட எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. அவ்வளதான். விரல் விட்டு எண்ற அளவுக்கு தான் எனக்கு நல்லா சந்தோஷமா இருந்திருப்பேன். என்னைய நல்லா பார்த்துக்கிறவும் செஞ்சாரு. அதுக்கப்புறம் என்கிட்ட இருந்து நகையெல்லாம் வாங்குனதுக்கு அப்புறமா, அப்படிலாம் எதுவுமே பார்த்துக்கவே இல்ல மாமா. அதனால பெருசா எனக்கு வருத்தம்லாம் எதுவும் இல்ல. சரி விடுங்க மாமா. அது போனது போகட்டும் அவ்வளதான். நம்ம வாழ்க்கையில அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்போம். அவ்வளதான் என் வாழ்க்கை இதோட முடிஞ்சு போச்சு. என்ன நெனச்சு என்ன பிரயோஜனம்? சரி மாமா நீங்க சொல்லுங்க. சந்தா கிட்ட பேசுனீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆ பேசலப்பா. ஆனா, எப்ப அந்த பொண்ணு கால் பண்ணுதோ, அப்பதான் என்னால பேச முடியும். ஏன்னா, அவங்க வீட்ல ஆளுங்கலாம் இருப்பாங்க. சந்தாவ பேச விடமாட்டாங்க. அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த நேரத்தில கரெக்ட்டா அனீஸ் பாய் வந்து வராரு. வந்ததுமேனு, "என்ன அனீஸு ஊர்லேருந்து இப்ப தான் வாரியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஆமா பையா, நேத்து நைட்டே வந்துட்டேன். கொஞ்சம் ட்ராவல் பண்ணி வந்ததுனால கொஞ்சம் டயர்டா இருந்தது. அதனால காலையில எழுந்திரிச்சு வர்றதுக்கு லேட் ஆயிருச்சு." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறமா கார்த்திகா கிட்ட பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, "ஊர்லேருந்து வந்திருக்காங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "நான் தான் சொன்னேன்ல, கார்த்திகா ஊர்லேருந்து வந்திருக்கான்னு சொல்லி சொன்னேன்ல" அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்றாங்க. அதுக்கப்புறமா அனீஸ் பாய் முகத்துல சந்தோஷமே இல்ல. ரொம்ப வருத்தத்தோட இருக்கிறாங்க. அப்போ சேரன் இருந்துட்டு, "என்ன அனீஸு எப்பயும் போல நீ இல்லையே! ஏதோ பிரச்சனை போல இருக்குதே! ஏன் முகத்த இப்படி வச்சிருக்கிற? ஏன் எதுவும் பிரச்சனையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பையா. கொஞ்சம் தூங்காம செய்யாம வந்ததுல தான் ட்ராவல் பண்ணி வந்ததுனால தான் கொஞ்சம் அசதியா இருக்கு. மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அப்ப பேசாம ரெஸ்ட் எடுத்துட்டு வந்திருக்கலாம்ல. அப்புறம் எதுக்கு நீ வந்த? இன்னைக்கு ரெஸ்ட் எடுத்துருக்கலாம்ல அனீஸு. நாளைக்கு பார்த்துக்கலாம்ல" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இல்ல பையா, திரும்பவும் நான் 1 மாசத்துல ஊருக்கு போகணும். அதுக்கு கொஞ்சம் காசெல்லாம் தேவைப்படுது. எங்க அப்பா உடனே போய் சம்பாரிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்னது 1 வருஷத்துல காசு தேவைப்படுதா? என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்ல கொஞ்சம் வேலைகள்லாம் இருக்குது. அத பார்க்கறதுக்கு தான்" அப்படின்னு மாத்தி மாத்தி சொல்லும்போது, "என்ன இது அனீஸு எப்பயும் போல பேசலையே! ஏதோ மழுப்பி பேசுறானே!" அப்படின்னு சொல்லிட்டு, "சரி அனீஸு நீ வேலைய பாரு" அப்படின்னு சொல்லிட்டு, "சரி கார்த்திகா பார்த்து வீட்டுக்கு போயிட்டு வா சரியா? வெயில் அதிகமா இருக்கு" அப்படின்னு சொல்றாங்க. "ஆமா மாமா, சரி மாமா நான் போய் என் ஃப்ரெண்ட பார்த்துட்டு அப்படியே நான் கிளம்பி போறேன். வீட்டுக்கு போணும்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பிர்றாங்க. அதுக்கப்புறமா நம்ம சேரன்னா மறுபடியும் அனீஸ் கிட்ட போயிட்டு, "என்னாச்சு அனீஸு? எப்பயும் போல நீ பேசலையே! உனக்கு என்ன பிரச்சனை?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்ல பையா, வீட்ல ஒரே பிரச்சனையா இருக்குது. ஊர்ல இருந்து வந்துட்டேன் நானு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஆமா என்ன பிரச்சனை? நீ அங்க இருந்தா தான் அ கொஞ்சமாவது சந்தாவுக்கு உதவியா இருக்கும்னு பார்த்தேன்னா, நீயும் வந்துட்ட" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஆமா பையா, நானு எத்தனையோ தடவ அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டாம், வைக்க வேண்டாம்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். நாம என்ன பேசினாலும் நமக்கு மதிப்பே குடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க எப்படினாலும் அ சந்தாவ எங்க மாமாவுக்கே கல்யாணம் பண்ணி குடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. நாங்க ராமேஸ்வரத்துக்கு வந்திருந்தோம்ல, அந்த ராமேஸ்வரத்துக்கு வந்ததேன்னு இவங்களுக்கு சந்தாவோட ஜாதகத்துல ஏதோ தோஷம் இருக்குன்னு சொன்னாங்கல்ல. அத எப்படியாவது கழிச்சிட்டு, பரிகாரம்லாம் பண்ணிட்டு, அந்த தோஷத்துக்கு ஏதாவது பரிகாரம் பண்ண சொன்னாங்கன்னா, பரிகாரம் பண்ணிட்டு, உடனே கல்யாணம் பண்ணி வச்சிரலான்னு சொல்லிட்டு தான், இங்க கூட்டிட்டே வந்தாங்க. அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்ன அனீஸு இப்படி ஒரு குண்ட தூக்கி போடுற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "ஆமா பையா, ஆனா அ ஊர் பெரியவங்க எல்லாருமேன்னு 6 மாசம் சொல்லியிருக்காங்கல்ல. அதுக்கப்புறம் பார்ப்போம். என்னதான் பரிகாரம் பண்ணாலும், அதுக்குன்னு ஒரு நேரம் காலம் வரணும் இல்லையா?" அப்படின்னு சொன்னதுனால, இப்போதைக்கு சந்தாவ கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க. ஆனா, இனி 2 மாசம் தான் டைம் இருக்கு. அதுக்குள்ள எப்படியாவது பண்ணிருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்ன அனீஸ் இப்படி சொல்ற? நாங்க வந்து அன்னைக்கு பொண்ணு கேட்கும்போது கூட உங்க அப்பா தரேன்னு தான் சொன்னாரே. இப்ப என்னடான்னா இப்படி பேசுறாரு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "நான் சொல்லுவேன். ஆனா நீங்க வருத்தப்படுவீங்கன்னு தான் சொல்லாம விட்டுட்டேன். அத அன்னைக்கே எங்க அப்பா சொல்லிட்டாரு. அவங்கள இங்கேருந்து எப்படியாவது வெளியில அனுப்பணுன்றதுக்காக தான் இப்படி ஒரு பொய் சொன்னேன். எந்த காலத்துக்கும் நீ வந்து உன் மனசுல இப்படி ஒரு ஆசைய வளர்த்துக்காத. அந்த பையன கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு மட்டும் நினைக்கிறாத. அந்த நினைப்பு இருந்துச்சுன்னா விட்டுருன்னு சொல்லிட்டு அன்னைக்கே சந்தாவ எங்க அப்பா வந்து சொல்லிட்டாரு சந்தா கிட்ட. அப்படின்னு சொல்லிட்டு இந்த அனீஸ் வந்து சொல்றாங்க. நிலைமை ரொம்ப மோசமா இருக்குது. கண்டிப்பா
கூடிய சீக்கிரமா சந்தாவுக்கும், மாமாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்கன்னு தான் நெனைக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அனீஸ சொல்லிட்டு, "என்ன பண்றது? அவ்வளோதான். அவளோட தலையெழுத்து அதுதான் அப்படின்னா, அதுதான் நடக்கும். இதுக்கு மேல நம்ம என்ன பண்ண முடியும்? எவ்வளவோ சொல்லி பார்த்தாச்சு." அவரும் எதுக்கும் துணிஞ்சவரா இருக்கிறாரு எங்க மாமா. பிறகு எப்படினாலும் கல்யாணம் பண்ணி வச்சு தான் ஆகணும். அவளோட தலையெழுத்து அப்படி, அப்படின்னு சொல்லிட்டு அனீஸ் வந்து வேலைய பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே கார்த்திகா வந்து கிளம்பி வெளியில போனவங்க அனீஸ் கிட்ட சேரன் நான் பேசிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே கேட்பாங்க. ஐயோ! மாமாவோட வாழ்க்கையில சந்தா கிடைக்கிறது ரொம்ப ரிஸ்க் தான் போல இருக்குதே! அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு, அப்படியே கார்த்திகா வந்து அங்கருந்து கிளம்பி நடந்து போய்க்கிட்டே இருப்பாங்க. இப்போ நம்ம சேரன் அண்ணனுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாயிரும். ஏன்னா, சந்தா வந்து அவ்வளோ ஃபீல் பண்ணி அழுதாங்க. எப்படியாவது அவங்க அப்பா, அம்மா சம்மதத்தோட கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இப்படி ஆயிருச்சே! அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வருத்தப்பட்டுட்டே போயிட்டு அப்படியே அமைதியா உட்காந்துருப்பாங்க. நிலா இருந்துட்டு, "என்னண்ணே இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்குமே எந்த பதிலும் சொல்ல மாட்டாங்க. நம்ம பல்லவன் டிவிய போட்டு பார்த்துட்டு இருப்பாங்களா, "அண்ணே இங்க பாருண்ணே, என்ன இந்த சீரியல பாரேன்" அப்படின்னு சொல்லிட்டு காட்டிட்டு இருப்பாங்க. அதுக்குமே சேரன்னா எந்த ரியாக்ஷனும் குடுக்காம அப்படியே அமைதியா இருப்பாங்க. அந்த நேரத்துல நம்ம நிலா இருந்துட்டு, "என்னாச்சுண்ணே? நாங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கிறோம். நீங்க பாட்டுக்கு ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. என்னாச்சு? என்ன பிரச்சனை?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா நிலா. இன்னைக்கு அனீஸு ஊர்ல இருந்து வந்துட்டாப்ல" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அப்படியே பல்லவன் வந்து பார்க்குறாங்க. "அனீஸ் வந்துட்டாப்லயா? ஊருக்கு போயிட்டு வந்துட்டாங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல்லவன் வந்து வேகமா சேரன் கிட்ட கேட்க, "ஆமான்டா ஊருக்கு போயிட்டு வந்துட்டான்" அப்படின்னு சொல்லி, "அண்ணே அங்க எல்லாமே ஓகேவா? சந்தா எப்படி இருக்காங்க? பரவாயில்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "அ எப்பயும் போல தான் இருக்காங்க. நல்லா தான் இருக்காங்களாம். ஆனா இப்போதைக்கு கல்யாண பேச்சு பேசுறாங்களா, ஆனா இப்போதைக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்கன்னு" சொல்லிட்டு உறுதியா சொல்றாங்க. இருந்தாலும் என் மனசு ஏதோ படபடன்னு இருக்குது. சந்தா ரொம்ப பாவம். அவ்வளோ அழுதுச்சு. எனக்கு அங்க இருக்கிறதுக்கே பயமா இருக்கு அப்படின்னு சொல்லுச்சு. பேசாம சந்தாவ நம்ம கூடவே கூட்டிட்டு வந்திருக்கணும். இனி எப்படி போய் நம்ம பீகார்ல கூப்பிடுவோம்? அத நெனச்சா தான் ரொம்ப வருத்தமா இருக்கு. அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்னை நம்பி வந்த பொண்ண கைவிட்டுருவனோ அப்படின்னு சொல்லிட்டு தோணுது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, இந்த பல்லவன் சும்மா இருக்கலாம்ல. அவர் என்ன சொல்றாருன்னா, அதுதானே உன்னோட பழக்கமேனே. எப்பயுமே உன்னைய நம்பி உன்னைய கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வர்றவங்கள நீ தான் வேண்டாம் வேணான்னு சொல்லுவ. அப்படித்தானே கார்த்திகா க உன்னை வந்து எப்படியாவது கல்யாணம் பண்ணிறணும்னு சொல்லிட்டு கழுத்தில தாலி கட்ட போற நேரத்தில, தாலி கட்ட முடியாது நீ போ உங்க அப்பா, அம்மா கூடன்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சுட்ட. இந்த மாரி அப்பா, அம்மா சம்மதம் கிடைச்சு தான் நீ கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா, கடைசி வரைக்கும் கல்யாணமே பண்ண முடியாதுனே. உன்னைய நம்பி வந்த பொண்ணுங்கள நீ ஏமாத்த தானே செய்வ. அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்ல, உடனே நிலா இருந்துட்டு, "கொஞ்சம் அமைதியா இருடா பல்லவா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "பெரிய ஆள் மாரி பேசாத கொஞ்சம் அமைதியா இரு" அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்றவுமே, சேரன் இருந்துட்டு, "அவன் சொல்றதுல என்னப்பா தப்பு இருக்குது? கார்த்திகாவோட வாழ்க்கையும் இப்படி போச்சு. கல்யாணம் பண்ணிக்கிருவாங்க. எப்படியாவது சேர மாமாவ கல்யாணம் பண்ணணும் ஆசையோட வந்து நின்ன பிள்ளைய நான் தாம்மா விரட்டி விட்டேன். போ உங்க அப்பா, அம்மா கூட போ அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அந்த பிள்ளை அவ்வளோ வந்து அ வே வே வாழ்க்கை இல்லாம வேலைய தேடி வேலைக்கு போய்க்கிட்டு இருக்குது. பாவம்ல இதெல்லாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா இதெல்லாம் இப்படிலாம் நடக்கும்னு எனக்கு தெரியும்டா. பேசாம நான் உன்னைய நான் உனக்கு ஒரு விஷயம் பண்றேன். நாளைக்கு நான் சொல்றத கேளுங்க. எல்லாருமே வீட்ல தான் இருக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு இந்த நடேசன் திடீர்னு என்டர் விஷயத்த எல்லாத்தையும் சொல்ல, "நாளைக்கு எல்லாருமே வீட்ல தான் இருக்கணுமா? என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? எங்களுக்கெல்லாம் வேலை இல்லாமலா நாங்க சும்மா இருந்துட்டுருக்கோம்? எங்களுக்கெல்லாம் வேலை இருக்குது. நீங்க பாட்டுக்கு வீட்ல இருங்கன்னு சொன்னா நாங்க எல்லாரும் இருக்கணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லிக்கிட்டு இருக்கிற நேரத்தில, கரெக்ட்டா சோழனும், பாண்டியும் வராங்க. "என்னாச்சு? யாரு வீட்ல இருக்கணும்? எதுக்கு இவரு வீட்ல இருக்க சொல்றாரு?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து கேட்க, உடனே "ஏன்டா எல்லாத்தையும் விளக்கமா சொன்னா தான் இருப்பீங்களா? இல்லன்னா இருக்க மாட்டீங்களோ? அப்படி என்ன உங்களுக்கு பெரிய எந்த வேலை?" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "என்ன அங்கிள் பேசுறீங்க? எல்லாருக்குமே வேலை இருக்க தானே செய்யும். நீங்க எதுக்காக வீட்ல இருக்க சொல்றீங்கன்னு சொன்னா தானே நாங்க எல்லாரும் இருக்க முடியும்." அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "எல்லாமே உங்க சேரனுக்காக தான். அவனுக்காக தான் உங்கள இருங்கன்னு சொல்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு இந்த நடேசன் சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பி போயிறாரு. அதுக்கப்புறமா மறுநாள் காலையில எல்லாருமே எழுந்திரிச்சு அவங்கவங்க வேலைய பார்த்துட்டு இருக்கும்போது, "என்னடா இவர் வேற வீட்ல இருங்கன்னு சொல்லிட்டு போனாரே! இப்ப நம்ம கிளம்பிட்டா சேரனுக்காக தான் இருக்க சொல்றோம்ன்னு சொல்லிட்டாரு. எதுக்கும் நம்ம இருந்து பார்த்துருவோம்." அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து இருந்துருவாங்க. அதுக்கப்புறமா சோழனும் நிலா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் இருந்துருவாங்க. ஸோ எல்லாருமே வீட்ல வந்து இருந்துருவாங்க. இப்ப நடேசன் வந்துட்டு, "எல்லாருமே வீட்ல தான் இருக்கீங்களா? வெரி குட். நான் சொல்றத கேட்டு வீட்ல இருக்கீங்களே! பரவாயில்லையே! சரி இப்ப நான் வந்து ஒருத்தர வர சொல்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு இந்த நடேசன் வந்து ஒருத்தர வந்து வர சொல்றாங்க.
இவர வரமே ஒரு சாமியார் மாரி இருக்கிறாரு. "எதுக்கு இவர வர சொன்னீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டி கேட்கும்போது, "கொஞ்சம் பொறுடா" அப்படின்னு சொல்லிட்டு சேரனோட ஜாதகத்த குடுக்குறாங்க. "என்னாச்சு? அ என்ன ஏதுன்னு பாருங்க. இவனுக்கு கல்யாணமே நடக்க மாட்டேங்குது. கல்யாணம் தடப்பட்டு போயிட்டே இருக்குது. என்ன என்ன பண்றது? எப்படிப்பட்ட பொண்ணு பார்க்கலாம்? என்ன ஏதுன்னு சொல்லுங்க" அப்படின்னு சொல்லும்போது, "என்னப்பா பேசிட்டு இருக்கீங்க? சந்தா இருக்கும்போது தேவையில்லாம இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்லும்போது, "இருடா, கொஞ்சம் பொறுமையா இருடா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ அந்த நிலா இருந்துட்டு, "இருங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. அண்ணனோட ஜாதகத்த தானே பார்க்குறாங்க. பார்த்துட்டு சொல்லட்டும். ஏற்கனவே இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு நாள் எல்லாரையுமே கூப்பிட்டு வச்சு ப்ரூவ் பண்ணிட்டோம். மறுபடியும் அங்கிள் கூப்பிட்டுட்டு வந்திருக்கிறாருன்னா, அவருக்கு எதுலயோ மனசுல தோணியிருக்குதே. சரி கொஞ்சம் நேரம் பொறுமையா தான் இருங்க. என்ன பேசுறாங்கன்னு கேட்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில அந்த சாமியார் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயத்த வந்து சொல்றாரு. இதுக்கப்புறம் சேரனோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? எப்படிப்பட்ட பொண்ணு அமையும்? அப்படிங்கிறத இத கேட்டுட்டு எல்லாருமே அதிர்ச்சி ஆயிட்டாங்க. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்.